சென்னையில் சாலைகள் சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளதையும் அதற்கு மாநகராட்சி மேயர் பிரியா அளித்த விளக்கத்தையும் தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் பிரதான சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் சென்னையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் மேற்கொள்ளப்படும் மெட்ரோ உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் காரணமாக அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, OMR சாலை, ஆற்காடு சாலை என அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமப்படுகின்றனர். நான் 4 வருஷமா வண்டி ஓட்டுறேன் சார். மழை காலத்தில் ஊட்ட விட்டு வெளியிலே வர முடியல. எல்லா ரோடும் மெயின் ரோடு தான் இல்லை, ஊருக்குள்ள கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நோண்டி போட்டு குண்டும் குழியுமாக இருக்குது. இப்போது 2 மட்காடே கட்டிடுச்சு, எல்லாம் நாசமாக ஆகிப்போச்சு. இது ரோடெல்லாம் சரி பண்ணணும், சரி பண்ணுறான்றாங்க, ஆனால் ஒன்றும் பண்ணப்பாடா இல்லை. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சாலையில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் விபத்திற்குள்ளாவதும் பயண நேரமும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. எல்லா ரோடுமே மெட்ரோ போடுறதுனால ரோடு நாசனமாக இருக்குது. அதனால மழையில் தண்ணி அப்படியே நின்றுடுதா, பள்ளம் தெரியாமல் நிறைய பேர் பைக்கில் வரவங்களாம் குழந்தையோட கீழே உயிராங்க. ஆட்டோவாக அந்த மாதிரி பள்ளத்தில் விட்டு எல்லாம் போருக்கெல்லாம் பெண்ட் ஆகுது. ரொம்ப நாசனமாக மெட்ரோ போடுறதுனால ஒன்றும் சரியாக கிளைம் பண்ண மாட்டாங்க. அரசியலில் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ரோடை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவங்க போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் மட்டும் இது பண்ணி ரெடி பண்ணி விட்டுறாங்க. நான் எக்மோர்லேருந்து வண்டி ஓட்டுறாங்க, வந்து சவாரி வரேன். வர டைட்டில் பார்க்லேருந்து தாண்டி வந்தோம்னா எப்படியோ ஒரு 1008 சிக்னல் தான் இருக்கும். ஆனால் 1008 பள்ளம் இருக்குது. ரோடு மரம் வரனா ரோடு பள்ளம் இருக்குது ஐயா. எங்கே நம்ம பார்த்து ஓடுறது? விபத்து ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் வாகனங்களின் தேய்மானங்கள் அதிகரித்து செலவு வைப்பதாக வாகன ஓட்டிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கு, சொல்ற அளவுக்கு இல்லை, ரொம்ப கேவலமா இருக்கு, போக முடியல பஸ்ஸால. அதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. சீக்கிரமா இவங்க இந்த பணியெல்லாம் சீக்கிரமா முடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சாலை பிரச்சனை தற்காலிகமானது என்றாலும் பருவமழையை எதிர்கொள்ள விபத்துகளை தவிர்க்க குறைந்தபட்சம் பேட்ச் ஒர்க் பணியையாவது விரைந்து முடிக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை சாலைகளில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை தற்காலிகமாக அடைக்கும் முறைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் தொடக்கப்பள்ளி கட்டட ஆய்வு பணியில் ஈடுபட்ட அவர் சென்னையில் ஜனவரி மாதம் முதல் தார்ச்சாலை அமைக்கும் பணி நடைபெறும் என்றும் தற்சமயம் பாதிக்கப்பட்ட சாலைகளில் பேட்ச் ஒர்க் செய்ய அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறையை சார்ந்த பணிகள் நடைபெற்று முடிந்ததோ அதெல்லாம் மாநகராட்சிக்கு NOC கொடுத்து அந்த சாலைகளாக சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலைகளை பொறுத்தவரையிலும் நம்ம மழைக்காலங்களில் சாலை போடும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். ஏன்னா மழைக்காலங்களில் தார் சாலை போட்டால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது அப்படின்றது தான் நிஜம். அப்படி இருக்கச்ச நம்ம ஜனவரி மாதம் முதல் தான் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். இப்பொழுது இந்த மழைக்காலங்களில் டிஃபால்ட்டாக இந்த சாலைகள் இந்த மாதிரி சேதமடையக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கச்ச ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத கண்டறிந்திருக்கிறோம். கணக்கீடு வார்டு வாரியாக எடுக்கிறோம். அந்த பாட்ஹோல்ஸ் எல்லாமே வெட் மிக்ஸ் போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.